மண்ணானது வலது திருக்கரத்திலிருந்து கருவுருவாக வைத்திருக்கின்றதா கடமை செய்த மண்ணானது அந்த நடுக்கிறது அப்படியே கரைந்து செல்கின்றதா? அதைத்தான் சொல்லுகின்றார்கள். என்னமா சொல்லுகின்றார்கள்? களவு செய்த பொருள் கடைவாய் கஞ்சிக்கு கூட உதவாது என்று சொல்லி மாயோனால் அந்த களவு செய்த மண்ணே நிலைக்கவில்லை. நீ எல்லாம் எவ்வளவோ களவு செய்யற, நீ களவு செய்து சேர்த்து வைக்கிறது நிலைக்கவா போகுது? திருந்தடா. ஆமா ஆமா, அது உண்மைதான். என்கிட்ட சொல்லாத, நீ வேற யார்கிட்டயும் சொல்லாத, எனக்கு தெரியும். ஏமா, அதாவது இந்த உலகத்தில் மாயவன் எடுத்துக்காட்டுவதற்காக, அதாவது 14 உலகத்தை ஓரடியால் அளந்தவர் என்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அவருக்கு இந்த உலகத்தில் கல்வி செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என் அன்பு குடிமக்களே, இந்த உலகத்தில் களவு செய்த பொருள் நிற்காது, நிலைத்து நிற்காது என்று சொல்லி எடுத்துக்காட்டுவதற்காக மாயவன் வந்து இப்படி மண்ணை களவு செய்தாரா? ஆமாமா. இப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வில்லிசையை பாராட்டி ஒரு அன்பு மாமா, அன்பு பெரியவர், பெரியவர், அதாவது எங்களுக்கு 100 ரூபாய், 1 லட்சம், 1 கோடி ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் ஆளது போல் அந்தழைத்து அருகது போல் வெகுண்டி ஆளது போல் பொங்கிதத்தால் பரிசு பெற்று வர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு ஒரு மனசு வேணுமே. கண்டிப்பாக கலைஞர்களை பாராட்டி கொடுக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா? அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப நிறைய பேர் ரொம்ப கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கூகுள் பே, ஜிபே நம்பர்னாலும் பரவாயில்ல, கூகுள் பே நம்பர்னாலும் பரவாயில்ல, இந்த நம்பருக்கு உங்களுக்கு மனசு போல் போட்டுடுங்க. மாதிரி எனக்கு நம்பரை போடணுமா, வேற மாத்தி எடுத்து போடுறாங்க. அப்படின்னு சொல்லி மீண்டும் கதையின் பற்றி வருகின்றோம். அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் தாயாகி பத்திரமாவாய் அம்மையுடைய திருவருளினாலும் வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு தாயார் பத்திரமாவாய் அவன் கதையில் வருகின்றோம். இப்படி இருக்கவே மாயவன் அந்த கடவு செய்த மண்ணை அப்படியே கரைத்து காண்பித்து விட்டு ஒருபடி குங்குமவன் கருவுருவாக திறந்த மண்ணை கரைக்கடிச்சு வருமாறு உங்களை கொண்டு வைக்கிறாரா? மண்ணை பார்த்தாரு பாத்தீங்களா? ஒவ்வொரு மண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இருக்கிறதே நம்ம எப்படி இருக்கோம், தண்ணியில தான் இருக்கிறோம். அவன் மண்ணை பார்த்தோம் எப்படி இருக்கும் அவருக்கு. உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்கள் பாருங்க. கொண்டு வந்த மண்ணை கொண்டு வந்த மண்ணை 3 நாளாகவே பங்கு வைக்கிறாங்க. 4 பங்காய் மண் பிரிக்கும் போது நடுவே உதிக்கிறது தானாக தோன்றிய தங்கை கைலாசமலை. அதற்காக தான் எந்த ஒரு புலவர்கள் வில்முகத்தில் பாடினாலும் தாராகிய பொண்ணும் கைலாசமலை என்று சொல்லி பாடுகிறார்களா? தாராகிய தோன்றிய கைலாசமலை, தாராகிய தோன்றிய காரணத்தினால் கைலாசமலை என்று பெயர்தாக கொடுத்தார்களா? ஆனால் 4 பங்காக மண் பிரித்தார் அல்லவா? ஒரு பங்கு மலை, ஒரு பங்கு மலை, ஒரு பங்கு வானமாகவும், ஒரு பங்கு கடலாகவும், ஒரு பங்கு பூமியாகவும், உதிர்ந்த மண்களில் அனைத்து உயிரினங்களையும் அழைத்தார்களா? உதிர்ந்த மண்ணில பிறந்தவர்கள் தான் ராமநாதர்களும். அதாவது 4 பங்கு பிரிச்சாங்க தெரியுமா? அதுல ஒரு பங்குல நம்ம பரிந்துரை பண்ணி வச்சுக்க என்ன செய்வோம், இந்த உலகத்தை யாருமே வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, ஒடுக்குகாத மாதிரி பட்டவங்க இந்த உலகத்தை வைக்கவே மாட்டாங்க. பிடிமண்ணில பிறந்திருப்பான், பிடிமண்ணில பிறந்திருப்பான். அவன் உதிர்ந்த மண்ணில பிறந்தனாலதான் அவன் கால கீழே வச்சு நடக்க. ஆகாயத்தை பார்த்துதான் அவங்க முடியவள நிற்கும்.
இப்படி சரி மெல்லிசை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஆமாமா என் தாயாகிய பத்திரவாங்களின் வரலாறு இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் சரி கன்னியாகுமரி மாவட்டம் விளாத்திவிளை நல்லகரை சார்ந்த ஸ்ரீ சரண்யா மெல்லிசை குழுவினரை பாராட்டி சரி ஒரு அன்பு தம்பி ஆமாமா அன்பு சகோதரர் நமக்கு 100 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். 100 கோடி ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். தம்பியால கொடுக்க முடியாது, தம்பி கிட்ட யார கொடுத்து அனுப்புறாங்க. ஆமா, அது நம்மள வந்து சேருது. ஆமா, அவன் எந்த டியூஷன் ஃபீஸ் கொடுத்து வாங்கி வச்சிருந்தாரு. அதான் சொல்றேன், தம்பி கொடுக்கல, தம்பி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. பெரியவர்கள் தம்பி இடத்துல கொடுத்து அனுப்புறாங்க. சரி, அதாவது இப்பவும் பெயர் குறிப்பிடவில்லை. 16 படி மீது அமர்ந்திருக்கும் அம்மன் பாடல் கேட்டிருக்காங்க. இவர்கள் அம்மன் பக்தன். அப்படியா? ஆமாமா, கண்டிப்பாக அந்த பாடலை கண்டிப்பாக சற்று எதிர்பார்ப்பாலும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நாளையிலே கைலாச மலை தோன்றுகின்றதா? தானாக தோன்றிய தங்கை கைலாச மலை, தானாக தோன்றிய வெள்ளி கைலாசம். இப்படி அந்த கைலாச மலையிலே தேவர்கள், முனிமார்கள், சங்கத்தார்கள், சமயத்தார்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். சரி, கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பார்வதியானவள் பார்த்து சொல்லுகின்றார், அதாவது இன்று உங்கள் இடத்திலே ஒன்று கேட்கலாம்னு நினைக்கின்றேன். பார்வதி, தைரியமாக கேட்கலாம். ஏனென்று சொன்னால் புதிய கைலாசங்களை உருவாகி விட்டதல்லவா? என்ன செய்யணும் தெரியுமா? சொத்தம் செய்ய பகவான் சொல்லுகின்றார்கள், பார்வதி, கைலாச மலை எப்படி இருக்கின்றது? எவ்வளவு சீரும் சிறப்புமாக இருக்கின்றது பார்த்தீர்களா? ஆமா, பழையபடி தேவர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். கண்டிப்பாக அனைத்து சங்கத்தார், சமயத்தார்கள், வானவர்கள், தானவர்கள், கிண்ணவர்கள், கிம்புரவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அதாவது கைலாச மலை நல்லா தான் இருக்குது சுவாமி. மேலே நன்றாக இருக்கின்றது பகவானே. கைலாசம் நல்லா தான் இருக்குது. ஆமாமா, கைலாச மலை யாராவது கூட சொல்வார்களா? 3 முறை சொல்லிவிட்டாய். கைலாசம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனா கைலாச மலை பாருங்கள் சுவாமி, சுத்தம் இல்லாமல் இருக்கின்றது. நாங்க அப்படியே கைலாச மலை அதாவது மேலே நன்றாக இருக்கின்ற தரை பார்க்கக்கூடிய நேரத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். பிள்ளை பார்வதி, கைலாச மலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை தூத்து வெளியே சுத்தமாக வைத்துக் கொள்வது அது உன்னுடைய கடமை அல்லவா? இல்லை சுவாமி, போய் ஒரு பார்வதி சுத்தம் செய்வதா? இருக்கக்கூடியவங்க அனைவரும் பார்த்து சிரிக்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் என்னால கைலாச மலையை சுத்தம் செய்ய முடியாது. இப்போது என்ன சொல்லுகின்றாய் நீ? ஒரு பெண்ணை பிறவி செய்து தாய் என்று கேட்கின்றேன். பெண்ணை பிறவி செய்து தாய் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பார்வதியாரை பார்த்து பகவான் சொல்கிறார். அதாவது முதலில் நடனம் ஆடவில்லை என்று உரைத்தேன், ஆடித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் கைலாசம் அடைந்து விட்டது. இப்போது புதிய கைலாச மலை வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் பெண்ணை பிறவி செய்து தாய் என்று சொல்கிறார் அல்லவா? அது இயலாத காரியம். பெண்ணை பிறவி செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு இடத்தில் நான் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன் என்ற வார்த்தை கேட்ட மரங்கள் நினைக்கின்றார்கள் என்று சிவபெருமானுக்கு கோபமானது நொற்றியில் வருகின்றது. அந்த நேரத்தில் பகவானின் மூக்கில் சந்திரக்களையும் சூரியக்களையும் முட்டக்கூடிய நேரத்தில் பகவான் ஆசி வழியாக ஒரு தும்மலை தும்பி அந்த தும்மலிலே ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறார்களா? சரி, அந்த காலத்துல பகவானுக்கு ஆசி வழியாக ஒரு பெண் பிறந்திருக்காங்க. இந்த காலத்துல எல்லாம் ஒரு பெண் பிறகு நம்ம படக்கூடிய பாடு ஒரு ஆஸ்பத்திரி விடாம யாரும் இறங்க முடியாது இருக்கு. ஒரு குழந்தை இருந்திருக்கு. பகவானுக்கு நாசி வழியா அந்த காலத்துல ஒரு பெண் வந்திருக்கான். பகவானுக்கு ஒரு சந்தான குலத்தில் இருந்த காரணத்தினால் அந்த
அந்த பெண்ணுக்கு சண்டத்தி என்று சொல்லி பேர் நம்ம கொடுத்தார்களா? சண்டத்தி. சரி. இருந்தால் சண்டத்தியானவள் ஆமா. கைலாசமலையே சிவபெருமான் முன்னே வந்து கேட்டாளா? என்னமா கேட்கிறார்கள்? பகவானே, என்னமா? என்னை பிறவி செய்து